Would you be interested in doing it, or is it? Yeah, it's something that we wouldn't prioritize. அதே மாதிரி நீங்க when you're raising capital, you would have given certain commitment like இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருவோம். Is it because of your previous experience with Hero Talkies இருந்தனால உங்களுக்கு இதை வந்து கரெக்டாக ஸ்டேஜ் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி மூவ் பண்ண முடிஞ்சதா? How did it happen? I would say it is slightly easier to raise capital when you're raising the second time. When you are actually selecting products, of course, back in the mind, scalability and how to bring it omni-channel also will be there in your agenda. Correct. True. So, நீங்க அது பண்ணும்போது how do you actually balance it? ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, சரி இது ட்ரை பண்ணுவோம் அப்படின்றீங்க, ட்ரை பண்ணுறீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. ஆனால் அந்த ப்ராடக்ட்டை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சேலஞ்சஸ் இருக்கலாம். Usually when the product is actually going into production, பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சஸை வந்து மிட்டிகேட் பண்ணி தான் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேரளா பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இது பண்ணும்போது the biggest challenge that we are facing is coconut milk powder யூஸ் பண்ணுறோம். கோகனட் மில்க் பவுடர் யூஸ் பண்ணால் ரான்சிடிட்டி ப்ராப்ளம் வருது. ஷெல்ஃப் லைஃப் வந்து நீங்கள் 12 months கொடுக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி கிளம்ப் ஆகுது, மாய்ஸ்சர் எடுக்குது. அதே மாதிரி கேஷ்யூ பேஸ்ட் ப்ராடக்ட்டோ பீனட் பேஸ்டோ செசமி பேஸ்ட் ப்ராடக்ட்டோ போனால் கிளம்பினஸ் வருது. ஓகே, கிளம்பினஸ் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், மாய்ஸ்சர் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் போடணும். அது இல்லாமல் நீங்கள் க்ளீன் டேபிள் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணுறது? தீஸ் ஆர் சேலஞ்சஸ் தட் வில் கம் அலாங் த வே, பட் யூ எனிவே சால்வ் இட் பிஃபோர் யூ லான்ச். நீங்கள் 300 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் 3000 பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகாம ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. சால்வ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் 3 லட்சம் பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணீங்கனாலும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. பட் வே தட் வி டேக் திஸ் திங் இஸ் வி ட்ரை டு டூ இட் ஆன்லைன் ஃபர்ஸ்ட் ஸோ தட் என்டையர் இன்வென்டரி இஸ் சிட்டிங் வித் அஸ். இஃப் இட் டசன்ட் செல், இட்ஸ் என்டையர்லி ஆன் அஸ், ஸ்கிராப் இட். பட் வி மோஸ்ட் லைக்லி வில் செல் இட் அவுட். பட் விற்குது, டிமாண்ட் நல்லா இருக்குன்னா ஓகே, நவ் புஷ் இட் டு ரீட்டைலிங். லெட்ஸ் சே கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடு 3 ஜோனுக்கு மட்டும் பண்ணுங்க, எல்லா ஜோனுக்கும் பண்ணாதீங்க. ஒர்க் ஆகுதா, நெக்ஸ்ட் 30 daysல யூ புஷ் இட் அக்ராஸ் டீம். ஸோ இன்வென்டரி ரிஸ்க் இஸ் வெரி லெஸ். அண்ட் தென் இந்த 2 டேட்டா இருந்தால் தான் குவிக் காமர்ஸ் எடுத்துக்குவோம். ஏன்னா குவிக் காமர்ஸ் வந்து அவன் இன்வென்டரி வாங்கி வைக்கிறான், ஹிஸ் பையிங் த இன்வென்டரி, ஹிஸ் பேயிங் யூ ஃபார் த இன்வென்டரி. ஸோ ஹில் நாட் ரிஸ்க் இட் பை டேக்கிங் எவ்ரி ப்ராடக்ட். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் சம் டேட்டா டு சே தட் யூ நோ பாஸ் திஸ் ப்ராடக்ட் ஆஃப் மைன் இஸ் ஒர்க்கிங், லிஸ்டட்னு சொல்றதுக்கு. ஸோ ஐ நீட் டு கிவ் ஹிம் சர்டன் சப்போர்ட்டிங் டேட்டா. ஸோ தட்ஸ் த லாஸ்ட் பிளாட்ஃபார்ம் வேர் எனி நியூ ப்ராடக்ட் வில் கம். So this cycle helps us mitigate this whole inventory risk. So that's our product launch cycle. உங்க பில்ட் பண்ற பிளாட்ஃபார்மே நீங்க வந்து lot of inputs you taken from your community. So how important is actually feedback from your community for you to actually go a step of the way for you? I think in the office people call me as someone who's obsessed with obsessed with customer feedback and obsessed with knowing about the customer. More than the feedback, I am obsessed about knowing them. Okay. உங்கள் கிச்சனில் சண்டே செஞ்ச கிச்சன் ஃபோட்டோ நான் போடுவேன். எனக்கு ஒரு 50 பேர் கிச்சன் ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. மற்றவங்க என்ன இப்படி நோண்டி பார்க்குறீங்க, நான் ஜூம் பண்ணி பார்ப்பேன். சைடில் வந்து 3 எண்ணெய் பாட்டில் வச்சுருக்காங்க, 3மே அன்பிராண்ட், விச் இஸ் வந்து 3மே செக்லாட் எண்ணெய். தட்ஸ் த கஸ்டமர் பர்சனல் யூர் பில்டிங். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 வாங்கி வைக்கிறாங்க. அப்படிதான் ஒரு ஒன்றுமே 400-500 ரூபாய் கம்மியாக. It's expensive. I mean, what we are used to I think it's expensive. அவங்க அங்கே வச்சிருக்க எண்ணெய் மட்டுமே 1500 ரூபா வருது. நீ பேக்கெட் வாங்கினா 200 ரூபா தான். ஸோ அந்த கஸ்டமர், ஆனால் அதே மாதிரி அந்த கஸ்டமர் பக்கத்தில் என்ன பிளாஸ்டிக் டப்பா இருக்குது, எல்லாம் எவர்சில் டப்பாவாக இருக்கும். யூஆர் ஏபிள் டு பில்ட் அந்த மாதிரி கஸ்டமர் ஹூஸ் ஹெல்த் கான்சியஸ், ஹூ வாண்ட்ஸ் டு கிவ் செக்லாட் எண்ணெய் டு த ஃபேமிலி, இஸ் பையிங் எ ப்ராடக்ட் போகும்போது தெர் இஸ் அ வின் தட் யூஆர் ஆல்ரெடி கெட்டிங் த அந்த ஹெசிடேஷன் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் அந்த ஃபீலிங் எல்லாம் கஸ்டமர் வாங்க. ஸோ ஐ எம் அப்சஸ்ட் அபவுட் லேர்னிங் வாட் த கஸ்டமர் இஸ் அண்ட் which means that I'm even more obsessed about when there's a critical feedback. ஒரு 65 blend எடுத்துட்டு ஃபீட்பேக் வரும், எனக்கு வந்து இது கோட் ஆகலை அப்படின்னு ஃபீட்பேக் வந்துச்சுன்னா ஆல்ரெடி அது வந்து 1.5 வருஷமா வித்துட்டு இருக்க ப்ராடக்ட், சிங்கிள் சேஞ்ச் இன் ஃபார்முலேஷன் இருக்காது. பட் ஸ்டில் லாஸ்ட் பேட்ச் எனக்கு அந்த பேட்ச் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு அந்த பேட்ச் நம்பர் சாப்பிள் எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு நான் சமைச்சு பார்ப்பேன்னு பண்ணுவேன் சில டைம். ஏன்னா there is enough starch in it. Beyond that you can't add. Our design actually should work, but you have to figure out why the customer. Yes. அதே மாதிரி வந்து அவங்க லோ ஹீட்ல ஃப்ரை பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நீ லோ ஹீட்ல ஃப்ரை பண்ணியா, ஏன் மசாலா அவுட்ல நம்ம அவட்ட கேட்க நம்ம சைடில் செக் பண்ணிட்டு நான் மோஸ்ட் லைக்லி அந்த மாதிரி சமயம் என்ன பண்ணுவேன்னா, ஆக்சுவலி ஐம் சென்டிங் யூ another product, please try it. நான் ஏன் 65 3 அனுப்ப மாட்டேன், அதுக்குள்ள கேரளா சிக்கன் ஃப்ரை இருப்பேன். ஏன்னா that கேரளா சிக்கன் ஃப்ரை is slightly different product. The dosage of this product is 2x because it has a lot of starch, because அதுல அந்த உதிரியா தட்டுக்கடை ஃப்ரை வரல. ஸோ அதுல வந்து நாங்கள் ஸ்டார்ச் அதிகம் யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த கொரியாண்டர்லாம் வந்து இந்த செமி கிரஷ்ட் இருக்கும், ஹாஃப் சைஸ் கொரியாண்டர் ஃபெனல்லாம் இருக்கும். அது கொடுக்கும்போது இட் வில் பி சிமிலர் டு 65, பட் இட்ஸ் a stronger coating. அவங்க வந்து they switch to a different product irrespective of the fact that they were disappointed the first time.
So every time a feedback like that comes at I will start suddenly becoming obsessive. மஞ்சூரியன் வந்து கிட் லான்ச் பண்ணும்போது எனக்கு 10 வாட்டி ட்ரை பண்ணி ஒரு 50 வாட்டி அதை சாப்பிட்டு பார்த்து தான் லான்ச்சே பண்ணியிருப்போம். லான்ச் பண்ணி பேக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டோசேஜ் கம்மியாக தெரியுது, இது 250 கிராம் ப்ரோட்டீன்லாம் பத்தல, இது வந்து சிக்கன் நான் சின்ன சின்ன கியூப்ஸாக போடுறேன், எனக்கு ஃப்ரை மிக்ஸ் பத்தல. அந்த மாதிரி திருப்பி ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்டே நோட்ட சொல்லுவேன். ஸோ டீமுக்கு இரிட்டேட் ஆகும், என்ன இது வித்துட்டு இருக்க ப்ராடக்ட் இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்து புது பிரச்சனை சொல்றீங்க. பட் ஐ திங்க் தட் புஷஸ் அஸ் டு கெட் த like I wouldn't say all of our products are 100% great. It's great, some of the products is 80, 85, 90. But அந்த 90 95 push பண்ண முடியுமாங்கிறது பார்த்தீங்கன்னா நான் பழைய ப்ராடக்ட்டுக்கு போய் பண்ணணும். So how do we push it? Bettering in whatever you already have established வந்து இன்னும் பெட்டர் பண்றது. பழைய ப்ராடக்ட்டை தொடவே கூடாது. இந்த குட்டி சேஞ்சஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கே தெரியாம நாங்கள் பண்ணியிருப்போம். மெட்ரா 65 வந்து எங்களோட ப்ராடக்ட் அது ஆக்சுவலாக we increase the starch quantity because it works beautifully on chicken. Because chicken வந்து மேட்டர் இல்லை, நீங்க சும்மா போட்டு மசாலா போட்டு பொரிச்சிங்கனாலும் நிற்கும். But when you're making something in a cauliflower, it is not, I mean, you need proper coating to actually bind the cauliflower. So it wasn't working for cauliflower and mushroom. We actually increased the starch quantity, but customers don't even know that we made these changes. Like that product, which is our most successful product, 10,000 plus units a month over, but still there has been 3 revisions in the product over the last 2 years. நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சுவலி ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து பிரெட்டிங் சொல்கிறீங்க, பேட்டரிங் சொல்கிறீங்க. எங்க மேனுஃபேக்சரிங் எண்ட்ல வந்து we call it actually bedding and battering system. சிஸ்டம்னா end of the day வெறும் ஸ்டார்ச் தான். ஆனா அந்த ஸ்டார்ச்ல இருக்கிற எஃப்ஐ ஃபங்க்ஷன் இன்கிரிடியன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா that is actually mind blowing. ஏன்னா ஒவ்வொரு எஃப்ஐயும் வந்து will have a different function. One will give you crispiness, one will give shitchuing, one will keep the moisture away. So many things are there, and it is not easy in terms of developing that kind of a complex. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ஃபீட்பேக் சொல்லிருக்கேன். நான் என்ன சொல்லுவேன்னா, இதை தூக்கிட்டு இதை ஆட் பண்ணுங்க. எங்க நீங்க ஈஸியா தூக்கிட்டு இதை ஆட் பண்ணிக்கிறீங்க. When you look at it in a percentage aspect, I can't maintain the same percentage. And this again goes to full nutritional evaluation. Your back of the pack change, எல்லாமே மாத்தணும். ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து ஈஸியா ஒரு இன்க்ரீஸ் மாத்துன்னு நம்ம சொல்லிட்டு போய் ரூம்ல, பட் அதுக்கப்புறம் அது பண்றவங்களுக்கு தான் தெரியும், பாரு சும்மா வந்தா அதை மாத்துன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு தோணும். So at any given point in time, have you got feedback from your guest or your people who buy regularly from you that you are able to resonate? இதுக்கு தான் நம்ம வந்து இந்த பிராண்ட் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு there's a moment or a light bulb book. Very frequently I do that because it's not that அவ்வளோ பேர் வாங்கி அவ்வளோ பேர் ஃபீட்பேக் வந்துட்டு அவ்வளோ பேருக்கு நான் பேசுவேன், அதனால எனக்கு நிறைய வரும். நான் சலூன்ல வந்து ஹேர் கட் பண்றது கூட அண்ணா அதெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பேசிட்டு அண்ணா நீங்க வேற இந்த பிரியாணி கிட்ட லான்ச் பண்ணி விட்டீங்க, வாரம் நான் தானே பிரியாணி செஞ்சுட்டு இருக்கா, பாரு நான் ஜாலியாக வந்து இப்படி முடி வெட்டிட்டு இருக்கா அப்படிம்பாங்க ஒய்ஃபை. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து சொல்றாங்க, you know what, twice or thrice now my husband is able to cook and I'm able to chill because of this. And நான் வந்து வெஜ் ஃபேமிலி பட் நான்வெஜ் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு போனேன், என்ன போய் பண்ணுன்றது, நான் வாரம் பிரியாணி செஞ்சு அசத்துறேன், அவங்க வந்து என்ன அப்படியே தலையில் வச்சு மரமும் இப்படி பண்றாங்கன்னு கொண்டாடுறாங்க. அப்படின்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் அ பர்பஸ் டு வாட் யூ பில்ட்ன்னு ஒரு ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. வேற லைக் வி ஹாவ் ஒரு ஆடியன்ஸ் அப்ரிசியேஷன் சேனல்லே வச்சிருக்கோம். எல்லா மெசேஜும் போட மாட்டோம், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் போட்டோம்னா வச்சுங்க. அதுவும் சில டைம்ல நான் இந்த ஊர்ல வந்து நான் இட்டலியில வந்து கொண்டு படிக்க வந்துட்டு முடியலன்னா நான் இத்தனை மசாலா பிரியாணி எடுத்து இருந்தேன், எனக்கு நிம்மதி எனக்கு தெரியுங்களா, பிரியாணி சமைச்சு குப்டு பிரியாணி வச்சு நான் சமைக்கிற நாள் மட்டும் தான் எனக்கு நிம்மதி. அந்த அன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் நான் சொல்லவே முடியாதுன்னு சில பசங்க பொண்ணுங்களாம் அனுப்பும்போது there's a strong feeling that you get. பர்பஸ் இருக்கு நம்ம பண்ணாத ஒரு there's a problem that we have solved that problem for, if not for crores of people, like few hundreds people பண்ணிருக்கமே ஒரு கண்டிப்பா satisfaction வரும். Undoubtedly. And now I understand that Cook TV also, Cook TV, the one your products also you're actually able to send from India, like they're sending to all the different parts of the world. Yes, no, but there are regulatory challenges because sometimes when the customs on the hold ஆகுது. Sorry, and we have dairy in our product, ghee இருக்கு, curd இருக்கு, so it's not straightforward, but sometimes it gets cleared. Okay. But the overall plan is to actually launch in a few regions properly. அதுக்கேற்ற மாதிரி we have done our backwards in terms of getting the raw material level changes எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் last 8-9 months we have been initiated and it's been done. இப்போ மலேசியா பார்த்தீங்கன்னா we launched on 29th. That's the first market. கத்தாருக்கு போதும், ஆஸ்திரேலியா போகுது. So there are a few more markets where we want to start sending out our shipments. So hopefully people get it from their zone itself so that it's கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து அவங்களுக்கு
இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய கம்ஃபர்ட்டிங் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக இட்ஸ் அ ப்ராடக்ட் தட் ஆக்சுவலி ஷுட் ரீச் அக்ராஸ். கண்டிப்பா. And I think the you as a company and the effort that you're taking should actually help people to get that very basic level of comfort, you know, that they're still... No, that's the what food gives you someone else on a particular day. If it's a very hectic strenuous day now, I look forward to eating dinner, and that 20 minutes of eating things that I like, that is meditation for me. And you would relate to it. நம்ம மாதிரி எல்லாரும் ரிலேட் பண்ண மாட்டாங்க. I understand. அதான் நீங்க சொல்லும்போது நீங்க யோசிச்சிட்டு எத்தனை பேர் இப்போ திங்க் பண்ணுவாங்க நினைச்சிட்டு very few, like we are that people நினைக்கிறேன். we are a different set of people also. We can't eat peacefully also. Sometimes வந்து we always are critical about what is served. இது இப்படி இருந்துக்கலாம் அப்படி இருந்துக்கலாம், because that's our job னு வச்சுக்கங்க. But that 20 minutes is meditation. Like நீங்க எந்த சாமியாரோட எந்த வீடியோ எந்த ஆடியோ கேட்டு பண்ணாலும் அந்த மெடிடேஷன் கிடைக்கும். அது நம்ம பிடிச்ச டிஷ்ஷை சாப்பிட்றதோட இப்போ நீங்க இந்த கோவிட்ல வந்து பாத்தீங்கன்னா சம் பீப்பிள் மேட் சம் மானுமெண்டல் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. குட் எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலி ஜபார் பாய் வந்து அந்த கோவிட் டைக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக நிறைய ரெசிபி வீடியோ ரொம்ப டீட்டெயில்ஸாக போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சோனி பீப்பிள் அவர் சொன்ன பிரியாணியை வந்து நீங்கள் கரெக்டாக ரெசிபி படி ஃபாலோ பண்ணி, ஏன்னா மேக் ஸ்கேல் வேணும் டைமர் இருக்கும், ரெண்டு அவ்வளோ பிரமாதமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சம் பீப்பிள் ஆர் ஜஸ்ட் really appreciating what he has done. I also had the opportunity to go and meet him in Dubai. So Dubai learning பண்ணும்போது I was talking to him, and undoubtedly he's a huge PR guy. சரிங்களா? ஸோ துபாயில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஷார்ஜா போட்டு அபுதாபி போட்டு ஐ திங்க் மலேசியா US UK எல்லா இடத்துலையும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வர்றாரு. பட் அதுக்கு அடித்தளம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல இருந்த அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் ஏபிள் டு கிவ் அண்ட் செல்ஃப்லெஸ்லி கிவ் த பர்டிகுலர் கண்டென்ட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கோவிட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஹவ் இஸ் இட் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீச்சிங் அவுட் அண்ட் பில்டிங் த கம்யூனிட்டி? ஐ திங்க் எங்களுக்கு வந்து ஒரு ஜபார் பைக் வந்த மாதிரி ஒரு பெரிய ஜப்பான்லாம் எங்களுக்கு இல்லைங்க. ஐ வுட் attribute more of our reach for to consistency than one off content. And nanume I'm actually someone who had actually replicated his recipes. So that's perfectly, but no doubt about it. Jabbar bhai oda videos paathu and the whole story of where he started, where he is today, super inspiring. But it didn't work out like that for us. For us it was more about consistency. I think 4 years, it has taken us 4 years to get to about 2 million on Instagram, 3 million on YouTube, which means that it's not an overnight thing. It has happened like brick by brick as ever got number da inga nadandirukku nanikreen, and I'm happy about that phase as well. Did COVID have a tailwind to a lot of brands? Yes, but to cooked, I don't even think it's that measurable. Irrespective of the fact that people were cooking, we were still growing at a consistent rate. And the rate of growth வந்து கோவிட் முன்னாடி, கோவிட் அப்போ, கோவிட் பின்னாடி it's always been the same. ஒரு பெரிய ஜம்ப்னு நாங்க பார்க்கல. And probably if we had our products, we could have had the பெரிய ஜம்ப். லைக் அது வந்து டெய்ல்விண்ட். அது வந்து நிறைய பிராண்ட்ஸ்க்கு அந்த டிமானிட்டைசேஷன் நடந்துச்சு ஞாபகம். அப்போ என்னாச்சுன்னா ஃபுல்லா டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு ஒரு பெரிய ஸ்விட்ச் நடந்துச்சு. அது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பெரிய ஜம்ப் இருந்துச்சு. அந்த மாதிரி பெரிய டெய்ல்விண்ட் கூப்பிட்டு நடக்கல. ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் அவர் கன்சியூமர் ஃபேசிங் பிராண்ட் சாயிப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயர் ஆக்சுவலி கோவிட் ஃபேக்டரி ஸ்டாப் அண்ட் எவ்ரிதிங் ஸ்டாப் தான் நாங்கள் வந்து அந்த டைப்பில் ஆரம்பித்தோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே டில் நவ் அவர் டேட்டா பேஸ் ஆஃப் 5,000-6,000 people is serving here in Chennai. அதில் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 80-20% வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து ஃபுட்டே யாருக்கும் கிடைக்கல. அண்ட் வி ஹேட் ஸ்பெஷல் பெர்மிஷன் ஃப்ரம் தி கார்பரேஷன். ஸோ வி ஆர் குக்கிங் அண்ட் பை நேச்சர் ஆஃப் த டிசைன் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் பேக்கேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டிசைன் பண்ண பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். சானிடைசர் இருக்கும், டூஸ் இருக்கும், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இன்ன வரைக்கும் we are very popular in many of the hospitals because at the time we gave the entire kit வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் கிட்டாவே கொடுத்துட்டோம். அதே பார்க்க மாட்டேன் பிளேட்டு வாழையில சானிடைசர்ல இருந்து எல்லாம் நீங்க சாப்பிட்டு முடிச்சு அப்படியே அந்த கவர் அப்படியே தூக்கி மடிச்சு அப்படி குப்பதற்கு போடுறது. ஸோ டுடே லாட் ஆஃப் தட் இஸ் ஆக்சுவலி பிகம் ஹேபிச்சுவல் ஃபார் மெனி டாக்டர்ஸ். இந்த வரைக்கும் டுடே வி என்ஜாய் கிரேட் பேட்ரனேஜ் ஃப்ரம் கிரேட் டாக்டர்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபார் தட் பர்டிகுலர் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி பாசிட்டிவ் டைம் ஃபார் டு டேக் கேர். ஸோ தட் இஸ் தட். இப்போ நீங்கள் வந்து I've seen some of your videos and some of the things பார்க்கும்போது I understand that you're very enthusiastic about cricket as much as you cook also. So I think that is one. That is the other meditation. Okay, that's the weekend meditation. True.
for a lot of people weekend is for chilling, partying. For me, cricket weekend இல்லனா I'm already the one thing that worried me in the morning so guess what to do. மழை பெஞ்சா நீங்க எப்படி மழை பெஞ்சா 2 நாள் மழை பெஞ்சுனா கிரவுண்ட்ஸ் வந்து சாட்டர்டே பிளேபிளா இருக்காது. செவ்வாய்க்கிழமை காலையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சு ஃபீல் பண்றவங்க நானும் தான் இருக்கேன். என் ஒய்ஃப் நானும் சேர்ந்தா இன்னைக்கு என் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு டிரைவர் கொண்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுவேன். சோகமா இருந்தேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கே இப்போ இப்படி மழை பெய்யுது, எனக்கு தெரிஞ்ச வீக்கெண்ட் கேன்சல் தான். நம்ம எங்கே வெளில போகலாம் அப்படின்னா நீ இப்படி நினைக்கிற, எனக்கு சனிக்கிழமை கிரிக்கெட் இல்லையான்னு தோணும் அப்படின்ட்டு. The other thing, like investor checklist வந்து பார்த்தீங்கன்னா I will add something. Okay, thanks. Invest on a sports person. Okay. He'll know how to take a win. He'll know how to take a failure. Like Dhoni சொல்லுவாங்க, cricket will humble you like anything. You can get a like Saturday ஆடும்போது நீங்க 50 ரன் அடிச்சிருப்பீங்க, சண்டே ஆடும்போது முதல்ல அவுட் ஆயிட்டு இருக்கீங்க. 50 ரன் அடிச்சு மேலே வச்சாங்க, அதே அதுதான் அடுத்த நாள் போயிட்டு 0 டக் அவுட் ஆயிட்டு வெளில வருவீங்க. ஸோ இட் டீச்சஸ் யூ போத் ஹைஸ் அண்ட் லோஸ். அண்ட் ஃபார் மீ ஐ என்ஜாய் த கேம். ஃபீல்டுக்குள்ளே போயிட்டோம்னா ஃபார் மீ தட் அந்த மூமெண்ட்ல ஃபேமிலி, குழந்தை, ஒய்ஃபு, குக்டு அதெல்லாம் என்ன ஒன்றும் இல்லை. அங்கே யூ ஆர் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன், யூ ஆர் பிளேயிங் அ ரோல். when you go to bat, you are opening the innings for the team. Your job is to score in the rate la ivlo idla. If you're doing your job well, great for your team. If not, compensate with your fielding, your bowling. If you're bowling 1 hour na 6 balls at a time, what you do in that 6 balls matters. Is you as a batsman outsmart him. அது மட்டும் தான் எனக்கு தோணும், வேற எதுவுமே தோணாது. And you're leading a team, okay, now இது பண்றோம் அது பண்றோம் டீம் அங்க வந்து it's a different thing. That is actually pure meditation. Like இப்போ நீங்க இந்த பாட்காஸ்ட்ல தான் I was able to define. I think there are only 2 meditation. My phone is eating on his plane. So அங்க போயிட்டீங்கன்னா வெளியில உலகம் இருக்குன்னு ஃபோன் வெளில வந்து அந்த 3.5-4 hours அப்புறம் ஃபோன் எடுக்கும்போது இத்தனை மெசேஜ் மிஸ் கால் இருக்கலாம். ஓகே, இத்தனை பேர் நம்மளை துரத்திட்டு வந்திருக்காங்க, இப்போ ஒவ்வொருத்தருக்கா நம்ம பேசணும் அப்படின்னு தோணும். பட் அது வரைக்கும் that's your zone. Absolutely. And none of the people who you play with care about what you do for work. இந்த கம்பெனி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்க வரீங்களா, ஆனா நீ வந்தீங்களா, வந்துட்டியா, இன்னும் இப்படி பண்றீங்கன்னு அவனும் கத்துவான். அதுதான் அந்த இடத்துல அந்த ரோல் கிளியரா இருக்கும், அவங்களும் கிளியரா இருக்காங்க. And that's a great environment to be. Absolutely. In fact, I just நீங்க சொல்லும் போது நான் திரும்பி பார்க்கிறேன். தல தோனிக்கு முன்னாடி வந்து we had traveled to it was called the wall. ஏன்னா because is actually practically impenetrable in terms of ups or downs or highs or lows. எது வந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த நிதானம், அது அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை வந்து அந்த சுச்சுவேஷனை தாண்டி போடுறதுக்கு உள்ள அந்த what do you call it, balance and சொல்றாங்க, that is always there. So I think the great sports person, I think these kind of a quality are very very common trait in America. And at the end of the day அவங்க போயிட்டு we are competitive. நீ வால்ட் பண்ண அவங்க போயிட்டு அந்த பாவம் பண்ணி பார்த்து சில நான் என் philosophy அங்கேயும் எப்படி இருக்கும்னா we are a good team. The team that we have on Sunday, நீங்க ப்ரொஃபஷனல் விளையாடுறீங்களா? I don't play for TNCA division, Euro division ஆடிட்டு இருந்தேன். But after coming here with club cricket தான். But even that 18 club tournament, we were the winners, finalists, and now again we are another finalists, last 3 tournaments. So we are quite strong. When we are a very comfortable position, கேட்பாங்க கொஞ்சம் உங்களுக்கு bowling chance கொடுக்கலாம் இதெல்லாம். Says no, if I have a chance to actually get them all out, get a higher run rate, I'll go for it. Because the world doesn't see the power punnim for us in any way. And I wouldn't want to see that in the game also. I get my best bowler to go and bowl. That I don't care if it's a tail-ender. I'll have my fastest bowler bowling with 130. Let him go and bowl to the stumps. I don't care. He came here to play. He's wearing all his equipment. I don't care. Let's just finish him this event. So, அவங்க வந்து பியூர் காம்படிட்டிவ்னஸ் தான். அவங்கயும் வந்து நம்மளால தப்பு நடந்துச்சுன்னா அடுத்த வாரம் வரைக்கும் அது பேக் ஆஃப் த மைண்டில் இருக்கும். நீட்டு போய் ஆடி அன்னைக்கு மனசுக்கு தோணும். But that's a nice space also. It makes you competitive, it makes you want to win, and it makes you, it's okay to lose and okay to come back and win. But we're very very happy to have you over here, Adi. I'm so happy for you. And in a way, I should say, I'm proud of you that, when I was reaching you guys from down south, actually was going to make making a mark, I'm going to make a mark in the economic space. Thank you so much. And I wish you all the very best for you and your team. And thank you so much for having me over. So, ladies and gentlemen, that is Adi from Makot. And I think he was very candid and straightforward in answering many of our questions and clarity which we required if you're going to get into this particular space. So hope it was as interesting as it is for me as it is for you. So see you soon in the next episode. Till then, cheers. Thank you.